டவுட்டே வேணாம், நான் துளசி தீர்த்தம் தான் குடிச்சிட்டு இருக்கேன். இதை ரிலீஜியஸா மட்டும் பார்க்காம இதுல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் பிளஸ் இதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பொருள் ஜாதிபத்ரி. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஹெல்த்தியா வச்சுக்குது. பச்சை கற்பூரம் எகைன் உங்க வயத்துல இருக்கிற கேஸ் ப்ளோட்டிங்கை சரி பண்ணிடும். ஜாதிகா நம்ம நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்தை பாத்துக்குது. ஏலக்காய் நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் இது மூணுத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுது. கிராம்பு நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்குது. சுக்கு வாயுல இருந்து நம்மளுக்கு ரிலீஃப் தருது. துளசி சொல்லவே வேணாம், அது ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் தான். சோ இது எல்லா பொருட்கள்லயுமே பாதி பாதி தான் நம்ம சேர்த்துக்க போறோம். என்னோட தாத்தா ஒரு பார்ன் ஹிந்து, பெரிய நாமம் போட்டுட்டு இருப்பாங்களாம், வீட்லயே இதை செய்வாங்களாம். அப்பா சொல்லி கொடுத்துதான் எனக்கு இது தெரியும். இந்த மாதிரி நைஸா அடிச்சுக்கோங்க. இந்த பொடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னோட ஸ்டூடியோவே ஒரு கோவில் மாதிரி ஒரு அற்புதமான வாசனைங்க. அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணும்போது நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன வயசுல பெருமாள் கோவில்ல போய் இதை குடிச்ச ஞாபகம் இருக்கு. சோ ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்ததுனால இந்த தீர்த்த